தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி துவங்கி கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆக போகுது. இன்றளவுமே இவருடைய கட்சியின் வேகம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகுது. சமீபத்துல பாத்தீங்கன்னா அதிமுகவில இருந்து மிகப்பெரிய புள்ளியாக பார்க்கப்படுற செங்கோட்டையன் அவர்கள் தாவேக கட்சியில இணைந்தாரு. இவரை அடுத்து பல முக்கிய பிரபலங்கள் தொடர்ச்சியாக தாவேக கட்சிக்கு தாவினாங்க. தமிழகத்துல உள்ள பல அரசியல் கட்சிகள்ல இருந்து பல பிரமுகர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்தாங்க. தற்போது பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து ஆளும் கட்சி மட்டுமல்ல மத்த அனைத்து கட்சிகளுமே மிரளும் அளவிற்கு இந்த கட்சியுடைய கை ஓங்கி நிக்குது. ஆகையால 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல்ல என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கா. சோ அதனால திமுக தரப்பு பாத்தீங்கன்னா எந்த அளவிற்கு தாவேகாவை நசுக்க முடியுமோ அந்த அளவிற்கு தொடர்ந்து நிறைய சம்பவங்களுமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்துடைய ரிலீஸ் தொடர்ந்து தள்ளி போய் கொண்டே இருக்கு. இதற்கு முன்பு ஆளும் கட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இதற்கு ஆளும் கட்சி காரணம் அல்ல, பிஜேபி தான் காரணம் அப்படின்ற ஒரு டாக்குமே தற்போது போய்கொண்டிருக்கு. இந்த நிலையில தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக மற்றும் ஒரு முக்கிய பிரபலம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக ஒரு தகவல் வைரலாக போயிட்டு இருக்கு. அவர் வேறு யாருமே இல்ல, நம்ம அதிசர் அவர்கள் தான். அதிசர் அவர்களோ எனக்கு அரசியல்ல எந்த ஒரு ஆர்வமும் இல்லை, ஈடுபாடும் இல்லை அப்படின்னு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஆனால் இவர் சமீபத்துல அவருடைய காற்பந்தய நிகழ்வின் போது நான் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன் அப்படின்னுமே சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர் ஆதரவு தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டது. சோ தற்போதுமே அவருடைய ஆதரவு அதிகரிக்க உள்ளதாக சொல்றாங்க. கூடிய விரைவிலேயே நல்ல செய்திகள் வெளியாகும் அப்படின்னு தளபதி ரசிகர்களும் ஏகே ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.